ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மசாலா பவுட்ரு ரெசிபி தாங்க. அது என்னென்னா குழம்பு மசாலா பவுட்ரு தாங்க. நம்ம இன்றைக்கி அதை வீட்டிலேயே ரெடி பண்ணி தாங்க நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் மசாலா ரெடி பண்ணி குழம்பு வைக்கிறதுல அது ஒரு தனி சுவை தாங்க. இப்போ வாங்க நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சிம்பிளான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல்ல நம்ம மல்லியை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது முழு மல்லி தான் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்ல ஈக்குவலாக ட்ரை ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். ஏமாவும் கரிஞ்சி போகாமலே இருக்கும். இந்த மல்லி நமக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனாட்டி நல்லா கமகமன்னு மணக்குங்க. அதுதான் நமக்கு மல்லி ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு மல்லி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்துச்சுங்க. எனக்கு நல்லா கமகமன்னு மணக்குதுங்க. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையான பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இதே பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேங்க. இப்போ இதையே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக தாங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஓரோனுக்கும் ஓரோ நேரம் எடுக்கணும் ட்ரை ரோஸ்ட் ஆகி வாரதுக்கு. இப்போ நமக்கு ஜீரகம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போ நமக்கு சோம்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்துச்சுங்க. இப்போ இதையே நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இப்போ நமக்கு கடலைப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதையே அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பருப்புங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூளுக்கு உரப்புக்காக 15 வத்தல் நான் எடுத்திருக்கேங்க. உங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க. கலருக்காக நான் 12 காஷ்மீர் வத்தலும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வத்தல் உங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 10 வெந்தயம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கசகசா நமக்கு ஏமாவே ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்துடுங்க. அதனால் நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்டில் நீங்கள் இந்த கசகசாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த சூட்டிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நமக்கு நல்லா ஆறட்டுங்க. நமக்கு இது இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சின்ன மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பேட்சாக கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய மிக்ஸி தான் எடுத்திருக்கேன். அதனால தான் நான் ஒரு பேட்சாக சேர்த்துருக்கேன். நான் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்களேன், நான் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நம்ம இப்போ இதை ஒரு வாட்டி சலிச்சுக்கலாம்.
நம்ம ஒரு வாட்டி சலித்து எடுத்துட்டோன்னா அதுக்கு என்னால் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா இந்த வலையிலே நின்றுக்கணுங்க. அது மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. பாருங்களேன், நான் இப்போ சலித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்படி நல்லா கமகமன்னு மணக்குதுங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கும் நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணி குழம்பு வச்சு பாருங்களேன். குழம்பு நல்லா சூப்பராக கமகமன்னு மணக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே தாங்க நமக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு பண்ணுறல அது ஒரு தனி சுவை தாங்க. குழம்பெல்லாம் பண்ணுறது புளிக்குழம்பு, சாம்பார், எல்லா வகையான குழம்புக்கும் நம்ம இந்த குழம்பு மசாலாத்தூள் யூஸ் பண்ணலாங்க. குழம்பு அப்படி நல்லா கமகமன்னு மணக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலே எப்படி குழம்பு மிளகாத்தூள் பண்ணலான்னு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணலாங்க. இன்றைக்கி நான் பண்ண மாதிரி அந்த மிளகாத்தூளை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.